guys, welcome to our channel Vacancy Vibes. டிஎன்பிஎஸ்சிலேருந்து அஃபிஷியலாக கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கான டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் வந்து ஒரு நான் இன்டர்வியூ போஸ்ட் தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி இந்த போஸ்டிங்க்கு டிகிரி முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிகிரி முடித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க நாம் இந்த வீடியோவில் எந்தெந்த டிகிரி முடித்தவங்க இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணலாம், என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்றது இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறது உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஜாப் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்மளோட வேகன்சி வெப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸில் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சிலேருந்து வெளிவந்திருக்க இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மே 20 வெளியிட்டிருக்காங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மே 27 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ இருந்தே அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 25 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்டிங்க்கு. ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி சயின்ஸில் ஜியாலஜியில் முடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 3 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஇயில் அக்ரிகல்ச்சர் முடித்தவங்க, இல்லை பிடெக்கில் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைன்னா பிஇயில் மெக்கானிக்கல், சிவில், பிடெக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், சிவில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன் இந்த போஸ்ட்டுங்க வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரில் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லைப்ரரியன் போஸ்ட். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரி சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி முடித்தவங்க இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது அசிஸ்டன்ட் லைப்ரரியன். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரி சயின்ஸ் டிகிரி முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி முடித்தவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததான் ஆர்காலஜிக்கல் ஆஃபீஸர். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்காலஜியில் ஹிஸ்ட்ரி, ஆன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் ஆர்காலஜிக்கல் ஆஃபீஸர் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்காலஜியில் டிகிரி முடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ டிகிரி முடித்தவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சிஸ்டம் மேனேஜர். இதெல்லாம் பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங்கில் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எம்சிஏ முடித்தவங்க இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடி இந்த போஸ்டிங் பிடெக்கில் டிகிரி முடித்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்க, எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், டேட்டா சயின்ஸ் பிடெக்கில். நெக்ஸ்ட் ட்ரக் இன்ஸ்பெக்டர். இதுக்கு வந்து ஃபார்மசி ஆர் ஃபார்மாசூட்டிக்கல் சயின்ஸ் முடித்தவங்க டிகிரியில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்டிங்க்கு. அடுத்த ரிசர்ச் அசிஸ்டண்ட் இந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ், எக்கனாமெட்ரிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மேத்தமெட்டிக்ஸ் இந்த டிகிரி முடித்தவங்க, போஸ்ட் கிராஜுவேட் முடித்தவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன் அண்ட் அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் இந்த 2 போஸ்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா டிகிரியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் முடித்தவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஆர்டிகல்ச்சரல் ஆஃபீஸர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர் முடித்தவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரீஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஜூனியர் ஆர்கிடெக்ட். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சரில் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்லேட்டர் வந்து பார்த்திங்கன்னா லா டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்டிங்க்கு. ஜூனியர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் பாய்லர்ஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிகிரி முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்டிங்க்கு. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியரிங்கில் பிடெக் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்டிங்க்கு. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு சேம் அதே தான், பிடெக் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அடுத்தடுத்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க பிடெக்கில் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் எலக்ட்ரிக்கலில் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் மெக்கானிக்கல்லையும் கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கலில் பிடெக் முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் வேர்ஹவுஸ் மேனேஜர். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இதில் வந்து டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டெப்யூட்டி மேனேஜர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம், டெய்ரி சயின்ஸில். இல்லை ஐடிடி, என்டிடி முடித்தவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட், பிளானிங் அசிஸ்டன்ட். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம், ஆர்கிடெக்சர் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்டிங்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் ஆர் ரீஜனல் மேனேஜர். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்பிஏ மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம்.
எனி யூஜி டிகிரி முடித்தவங்க வித் எம்பிஏல வந்து மார்க்கெட்டிங் ஃபினான்ஸ் முடித்தவங்க இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஜூனியர் ஃபோட்டோகிராஃபர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசுவல் கம்யூனிகேஷனில் பிஎஸ்சி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் ஆஃப் அப்ரூவ்ட் ஸ்கூல் மென் அண்ட் உமன் யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி இன் கிரிமினாலஜி அண்டு சைக்காலஜி முடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஏ டிகிரி சைக்காலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபிலாசபி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் மாஸ்டர் டிகிரி. அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க இல்லை டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி இன்ஜினியரிங் முடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் போஸ்டிங் ஜூனியர் கெமிஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் எம்டெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் சயின்ஸு எம்டெக் பெட்ரோலியம் ரீஃபைனிங் பெட்ரோலியம் கெமிக்கல் எம்இ என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை சிவில் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஜுவாலஜி என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி என்விரான்மெண்டல் சயின்ஸ் என்விரான்மெண்டல் டாக்ஸிகாலஜி மைக்ரோபயாலஜி மெரின் பயாலஜி பயோ கெமிஸ்ட்ரி அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அப்ளைட் கெமிஸ்ட்ரி பாட்டனி முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் டூரிசமில் எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் எம்எஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் முடித்தவங்க எம்எஸ்சி டிகிரி முடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எம்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் ஆந்த்ரோபயாலஜி இதெல்லாம் முடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை கெமிஸ்ட்ரி முடித்தவங்களாம் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி முடித்தவங்களும் இந்த போஸ்டிங் இன்டர்வியூ எதுவும் இல்லை கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணால். ஆனால் செலக்ட் பண்ணுற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் மூலிமா கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 2 இருக்கும். இந்த பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சின்னு இருக்கும். இந்த பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். அண்டு பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். பார்ட் சியில் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இருக்கும். பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா அந்தந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான பேப்பர்ஸ் இருக்கும். பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அண்ட் பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி பேஸ் பண்ணி கேட்பாங்க. பார்ட் சி பார்த்தீங்கன்னா 10th பேஸ் பண்ணி தான் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி கேட்பாங்க. அண்ட் பேப்பர் 2 சொன்ன மாதிரி டிகிரி பிஜி டிகிரி நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ நீங்கள் என்ன போஸ்ட் செலக்ட் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாக கேட்பாங்க. ஓகே கைஸ், நாம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சிலேருந்து வெளியே வந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த மாதிரியான ஜாப் அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சுக்க நம்மளோட வேகன்சி வெப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.